நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறோம். ராகுல் காந்தி இந்தியா தேசிய காங்கிரஸ் ராகுல் காந்தி புகழ், காமராஜர் புகழ், அன்னை சோனியா காந்தி புகழ், அன்னை சோனியா காந்தி புகழ், செல்வ பெருந்தகை புகழ், இந்திய தேசிய காங்கிரஸ். தேர்தல் ஆணையமும் இந்திய நாட்டு மக்களும் பெருந்தகையார் அவர்களின் அறிவுறுத்தலை கிட்டு மாவட்டத்தில் இப்போது கையெழுத்தை கண்டித்து 1 கோடி கையெழுத்து பாபு அவர்களின் தலைமையில் கையெழுத்து இடி மின்னலானாலும் எங்களுக்கு பயமில்லை. என்னுடைய மாநில தலைவர் கையெழுத்து இயக்கங்கள் தொடரும். காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஓட்டு திருடன் மோடியே வெளியே போ, வெளியே போ. போடுங்க. எங்க பாருங்க. ஓகே. பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு திருட்டை கண்டித்து, தேர்தல் ஆணையம் துணை போவதை கண்டித்து தொடர்ந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் இந்திய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இந்திய மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் இந்திய மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தொடர்ந்து மெழுகுவர்த்தி போராட்டம், மாபெரும் மாநில மாநாடு, 3ஆம் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கையெழுத்து இயக்கத்தை சென்னையில தொடங்கி கோயம்புத்தூர், வடசென்னை, தமிழ்நாடு முழுவதும் இன்று 1 கோடி கையெழுத்தை பெறப்போகிறோம். நிச்சயம் 1 கோடி, லட்சியம் 2 கோடி, 1 கோடி கையெழுத்தை பெற்றே தீருவோம். இதை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்ப போகிறோம். தினமும் ஒரு மாவட்டத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் 1 லட்சம் கோடியை பெறுவோம். இதை குடியரசுத் தலைவருக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன மூலமாக அனுப்புவோம். ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கு. நான் எந்த கட்சியில இருந்தா சொல்லுங்க. இயக்கங்கள்ல இருந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தை உள்வாங்கிய இயக்கங்கள்ல பணியாற்றின ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து பயணிக்கிறேன்னா அது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். ஆகவே அவரை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நான் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவோம் கிடையாது, யாரையும் சங்கடப்படுத்துறோம் கிடையாது. இருந்தாலும் அவர் சொன்னதுனால சொல்றேன். அவர் முதல்ல எங்க இருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க இருந்தாரு, ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுகவில் இருந்தாரு, திமுகவில் இருந்தாரு, அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப பாஜகவில் இருக்காரு. எப்படிலாம் நான் என்னைக்காவது பேசியிருக்கேன்னா, ஒரு காழ்ப்புல அவர் எதுவோ பாஜகவில் இருக்கிறதுனால பேசுறாரு. நான் இருந்ததெல்லாம் இயக்கங்களில் பணியாற்றினேன், எந்த கட்சிகளில் பணியாற்றவில்லை. முதல் முறையாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கை கொடுத்திருக்கிறது. பாஜக என்னென்ன சொல்லுகிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்கிறது. அப்படி என்றால் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகின்ற, டிஜிட்டல் இந்தியா என்று ஓங்கி உழைக்கின்ற மோடி அவர்கள் ஏன் டிஜிட்டல் தரவுகளை தர மறுக்கிறார்? சிசிடிவியுடைய தரவுகளை ஏன் அழிக்கிறார்கள்? இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா?
அப்ப தேர்தல் ஆணையம் துணை போதில்லை. தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் இன்னைக்கு கூட தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, ஒரு சர்வர்ல ஒருத்தர் உட்காந்து 12 வினாடிகளில் ஏறக்குறைய 14 வாக்குகளை அழிக்கிறாருன்னா எப்படி மாற்ற முடியும், எப்படி செய்ய முடியும்? அப்ப வாக்கு திருட்டு உறுதியாகுது இல்ல. தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் டெல்லியில ஒருத்தர் உட்காந்து எப்படி அந்த சர்வருடைய போன் நம்பர் தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் பாஜக இந்த தேர்தலில் வாக்கு திருட்டை செய்வதற்கு முடிவு செய்தது.